ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ லெவலிங் சீசன் 6 எபிசோடு 18 பார்க்கலாம். போன எபிசோடு கடைசியில ஒரு பெரிய முதலவாயன் சங்கிலியெல்லாம் உடைச்சிட்டு வெளியே வந்து எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டு இருந்தான். வெளியே வந்து அடிச்சு நொறுக்கிட்டு திடீர்னு கேள்வி கேட்கறான், அயன்பாடி எங்கடா, அவன் எங்கடா போனான் அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ பதில் சொல்லிட்டு இருக்கும்போதே அடிக்க வந்திருப்பான் பாருங்க. அதுக்கப்புறம் இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல அந்த முதல் பீஸ்ட் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்பான் பாருங்க, டேய் உண்மையாலமா அந்த அயன்பாடி மோனாருக்கு சேடம் மோனார் கையால செத்து போயிட்டானா கண்ணு, உண்மையாவா கண்ணு அப்படி கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோ அந்த முதல்ல பீஸ்ட பார்க்க, முதல்ல பீஸ்டுக்கு தலைக்கு மேல அத டைட்டில் இருக்கும் பாத்தீங்களா, அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பாரு, இவன் பேரு அமூட், இவன் கல்லறை கைதியா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்புறம் நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பாரு பாருங்க, இவன் அயன்பாடி மோனார்க்க பத்தி கேட்கறானா, இவன் அயன்பாடி மோனார்க்கோட வாரிசா இருப்பானா, இதுக்கு வாய்ப்பே இல்லையே, இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த முதல்ல பீஸ்ட் அதோட காலை வச்சுட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருவாருங்க. பயங்கரமா மிதிக்க வர நம்ம ஹீரோ டக்குன்னு என்னடா அவன் அட்டாக் பண்ண வரான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம இஷ்டம் கத்துவாங்க, சின்ன மோனார் கையா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க அது ஓங்கி ஒரு மிதிக்கும் பாருங்க. அந்த இடமே சும்மா நொறுங்கி போயிரும். நம்ம ஹீரோ அதுல இருந்து டாஜ் பண்ணி தப்பிச்சு போய் நின்று அதை முதல்ல பீஸ்ட் கிட்ட கேட்பாரு, டேய் இப்ப எதுக்கிட்ட அட்டாக் பண்ற சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு தானடா இருந்த அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த முதல்ல பீஸ்ட் சொல்லுவான் பாருங்க, பின்ன என்ன கண்ணு, நான் உன்கிட்ட கேள்வி கேட்டுட்டே இருக்கேன், நீ சீக்கிரமா பதில் சொல்லாம மெதுவா பதில் சொல்ற, அப்படின்னா நீ என்கிட்ட பொய் சொல்ற மாதிரி தானே, நான் கேட்கற கேள்விக்கு சீக்கிரமா பதில் சொல்லு கண்ணு, இல்லைன்னா நான் உன்னை கொன்றுவேன் கண்ணு அப்படின்னு அந்த முதல்ல பீஸ்ட் சொல்ல, அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவோ, அடா பைத்தியக்காரா, இதெல்லாம் ஒரு காரணமாடா, எதுக்கு கொள்ளணும்னு ஒரு விவசாயம் இல்லாம கொள்றியடா, அறிவுகட்ட முதலவாயா அப்படி நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருக்க. அப்புறம் அந்த முதல்ல பீஸ்ட் மறுபடியும் கேள்வி கேட்கும் பாருங்க நம்ம ஹீரோ பார்த்து, கண்ணு நான் உங்ககிட்ட மறுபடியும் கேள்வி கேட்கறேன் கண்ணு, ஒழுங்கா பதில் சொல்லு, அந்த அயன் பாடி செத்துட்டானா, அவனை கொன்னது சேடம் மோனார்க்கா, சொல்லு கண்ணு அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, ஆமா அவனை கொன்னது சேடம் மோனார்க்கு தான், அவன் செத்துட்டான். என்ன இதை கேட்கும் போது உனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கா அப்படி நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு அந்த முதல்ல பீஸ்ட் சொல்லும் பாருங்க, நான் எதுக்கு கண்ணு கவலைப்படணும், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்ணு, அவன் தான் என்னை பார்க்க இங்க வரவே இல்லையே கண்ணு அப்படின்னு அந்த முதல்ல பீஸ்ட் சொல்றதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ அப்படி ஷாக் ஆயிட்டு பாப்பாரு, என்னடா சொல்ற அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த முதல்ல பீஸ்ட் சொல்லும் பாருங்க, அந்த பன்னாடை எப்படியோ செத்துட்டான், எனக்கு ரொம்ப சந்தோஷம், அவன் செத்துட்டானா அதுவும் அந்த சேடம் மோனார கையில, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் அந்த சேடம் மோனாருக்கு தான் கண்ணு நன்றி சொல்லணும், சேடம் மோனாருக்கு எப்பவுமே வேற லெவல் கண்ணு அப்படின்னு அந்த முதல்ல பீஸ்ட் சொல்ல, அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ சொல்வாரு, என்னடா சிரிக்கிற அப்படின்னா நீ அந்த அயன்பாடியோட வாரிசு இல்லையாடா, அந்த அயன்பாடி மோனார்க்கோட வாரிசு நீ இல்லையா அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த முதல்ல பீஸ்ட் சொல்லும் பாருங்க, என்ன கண்ணு சொல்ற, நான் அந்த அயன்பாடி மோனார்க்கோட வாரிசா, என்ன தைரியம் கண்ணு உனக்கு, என்னை நீ மறுபடியும் கோவப்படுத்திட்ட கண்ணு, நீ சாவு கண்ணு பூனை கண்ணு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மறுபடியும் கொல்றதுக்காக கையை முறுக்கிட்டு வேகமா குத்த வரும் பாருங்க. நம்ம ஹீரோவோ சே இப்ப என்ன பண்றது நானு அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அது கை கிட்ட வரும், பார்த்தா டக்குன்னு சங்கிலி எல்லாம் அதை கையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கும், ஒரு பேரியர் மாதிரி போட்டு அந்த பேரியரை தாண்டி போகாத மாதிரி ஆயிரும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ என்னது சங்கிலி எல்லாம் வருது அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாரு. அதுக்கு அந்த முதல்ல பீஸ்டோ, என்ன கண்ணு மறுபடியும் இந்த சங்கிலி எல்லாம் வந்துருச்சா, இந்த பேரியரை தாண்டி என்னால போக முடியல, குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் போக முடியுது கண்ணு, மறுபடியும் இது வந்துருச்சே அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அப்ப அந்த சங்கிலி எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த முதல்ல பீஸ்ட சும்மா தரத்தர இழுத்துட்டு போகும் பாருங்க. செம ஸ்பீடா இழுத்துட்டு போக அப்படியே அந்த முதல்ல பீஸ்ட் பறந்து போகும். அது எங்க இருந்து சங்கிலி எல்லாம் அவுத்துட்டு வந்ததோ அந்த ரூமுக்கே அது இழுத்துட்டு போயிருமா. அப்ப அந்த முதல்ல பீஸ்ட் சும்மா பறந்துகிட்டே போகும்போது மனசுல சொல்லும் பாருங்க, டே அயன்பாடி மோனார்க்கு என்ன வேலைடா பார்த்துட்டு போயிட்ட, இது என்னடா மேஜிக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம டென்ஷன் ஆயிட்டு இருக்கும். இந்த பக்கம் நம்ம ஹீரோவை பார்த்தா, இங்க என்னடா நடந்துச்சு, பெரிய சங்கிலி வந்து அதை உள்ள இழுத்துட்டு போயிருச்சா, நான் அதிர்ஷ்டசாலி தான்ப்பா, அவன் எடுக்கிற முடிவு எனக்கு சாதகமா தான் இருக்கு அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்மளோட இசில் வந்து நம்ம ஹீரோ கிட்ட, சின்ன மூணா இருக்கையா நீங்க ஓகே தானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹாரி பாட்டரை காட்டுறாங்க. அவனை பார்த்தா சண்டை போட்டதுல நாக்கு தொங்கி போய் டயர்டாகி மயங்கி போய் கிடக்கான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சொல்வாரு, இவனை இந்த அளவுக்கு ரொம்ப யூஸ் பண்ணிக்க கூடாது, ரொம்ப டயர்ட் ஆயிட்டான், இவனுக்கு முதல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தா சிஸ்டத்துல இருந்து ஒரு ஸ்கிரீன் பாப்ப பாக்கி சொல்லும் பாருங்க, அர்ஜென்ட் டாஸ்க் டைமென்ஷனல் பிளவு அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, நீங்க என்ன செய்வீங்களோ தெரியாது, உள்ள போய் அந்த டைமென்ஷனல் பிளவை சரி பண்ணுங்க அப்படி சொல்ல. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ என்னடா அது இப்படி சொல்லுது அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்கு நம்ம இசில் கேட்பாங்க, சின்ன
மோனார்க் சுகோ என்னாச்சு அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ சொல்லுவாரு, இசிலு இந்த சிஸ்டத்துல இருந்து வந்து அர்ஜென்ட் டாஸ்க்கு சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது இசிலு அப்படி நம்ம ஹீரோ சொல்ல, அதுக்கு இசில் கேட்பாங்க, சின்ன மோனார் சுகோ அப்படின்னா அந்த முதல்ல பீஸ்ட் தான் அந்த அயன்பாடி மோனார்க்கோட வாரிசா அப்படி கேட்டு இருப்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவோ, அது எப்படி எனக்கு தெரியும், நம்ம மறுபடியும் அந்த முதல்கிட்ட போய் விசாரிச்சாதான் இதுக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்கும், நம்ம முதல்ல உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, அங்க அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவும் இசிலும் அந்த பிரமிடுக்குள்ள போறாங்க. அங்க பார்த்தா அங்க அந்த ஸ்கேவஞ்சர்ஸ் கில்டுக்காரங்கெல்லாம் செத்து கிடப்பானுங்க. அந்த முதல்ல கொண்டிருக்கு பாத்தீங்களா, அதை பார்த்து நம்ம ஹீரோ சொல்லுவாரு, இவனுங்க அந்த ஸ்கேவஞ்சர்ஸ் கில்டுக்காரங்க தானே, இவனுங்கெல்லாம் இங்க செத்து போயிருக்கானுங்க, அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் அந்த முதல்ல பீஸ்டா தான் இருக்கும் அப்படி நம்ம சொல்லிக்கிட்டே பார்த்தா அங்க முன்னாடி அந்த முதல் பீஸ்ட் சங்கிலியால கட்டப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் எந்த மாதிரி அந்த முதல் பீஸ்ட் கட்டப்பட்டிருந்துச்சோ அதே மாதிரி கட்டப்பட்டிருக்குமா. அப்ப அந்த முதல் பீஸ்ட் சொல்லும் பாருங்க, என்ன கண்ணு நீங்க இங்க வந்திருக்கீங்களா? அது எப்படி கண்ணு பயமே இல்லாம திரும்ப என்ன பார்க்க வந்திருக்கீங்க? நீங்க ரொம்ப தைரியசாலி தான் கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, இங்க பாரு இந்த தடவை நான் உங்ககிட்ட கொஞ்சம் தெளிவா பேசணும்னு நினைக்கிறேன், நீ கொஞ்சம் கவனமா காத்து கொடுத்து கேக்குறியா அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த முதல்ல போய் சொல்லுவான், என்ன கண்ணு உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை கண்ணு, நான் தான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேனே, இதுக்கப்புறம் நீ ஏதாவது கேட்கணுமா கண்ணு? அங்கே செத்து போன மாதிரி அந்த அயன்பாடி மோனார்க்கு அவங்ககிட்ட போய் கேளு கண்ணு அப்படி சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு பாருங்க, என்னடா இவன் பெரிய பீஸ்ட் மாதிரி பேசினா இப்ப என்னன்னா குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கான், இவன் பாக்குறதுக்கு அந்த தடிமாடு மாதிரி இருக்கான் போல, இவன் மனசு குழந்தை மாதிரி இருக்குது. அப்புறம் அந்த முதல்ல பீஸ்ட் சொல்லு பாருங்க, கண்ணு நீ என்னை பத்தி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்துல தான் வந்திருக்கேன்னு புரியுது கண்ணு, இருந்தாலும் என் கை கால சங்கிலி கட்டிருக்கு பாரு, இதை தவிர நான் ஒண்ணுமே இல்லை கண்ணு. அந்த அயன்பாடி மோனார்க்கும் அவன் கூட ஒரு மந்திரவாதி இருந்தானு கண்ணு, அவனுக்கு தான் இந்த இடத்துல என்னை கட்டி போட்டு விட்டு போயிட்டானுங்க, நான் ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி தான் இருந்தேன் கண்ணு அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ கேட்பாரு, அப்படியா நீ ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி தான் இருந்தியா, அப்படின்னா அந்த மந்திரவாதி தான் உன்னை இப்படி மாத்திட்டானா அப்படி நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு அந்த முதல்ல பீஸ் சொல்லும் பாருங்க, ஆமா கண்ணு அவனுக்கு தான் அப்படி ஆக்கிட்டானுங்க, இப்ப பாரு அவனுங்க எல்லாம் செத்து போயிட்டானுங்க, எனக்கு தெரிஞ்சு நான் கடைசி வரைக்கும் இங்கேயே மாட்டிட்டு சாகணும், அதுதான் என்னோட விதின்னு நினைக்கிறேன் கண்ணு அப்படின்னு அது சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, உன்னாலதான் செயினை பிரேக் பண்ண முடியாதா, நீ தான் ரொம்ப பலசாலியாச்சு, அதை பிரேக் பண்ணிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த முதல்ல போய் சொல்லும், கண்ணு என்ன கண்ணு புரியாம பேசிட்டு இருக்க, நான் அந்த செயின் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு வந்தாலும் கூட இது ஒரு மேஜிக் கண்ணு, என்னால கொஞ்சம் தூரம் தான் போக முடியும், நீ தான் பார்த்தல என்ன இந்த செயினை எப்படி தரன்னு இழுத்துட்டு வந்துச்சுன்னு, கடைசியில அப்படிதான் ஆகும் கண்ணு, நான் அந்த அயன்பாடி மோனார்க்கையும் அந்த மந்திரவாதி மன்னிக்கவே மாட்டேன் கண்ணு, என்ன பண்றது கண்ணு, இப்பதான் அவனுக்கு செத்து போயிட்டாங்களே, நான் கடைசி வரைக்கும் இங்கே மாட்டிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு அந்த முதல்ல பீஸ் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்குமா. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, அப்படின்னா என்னோட அர்ஜென்ட் டாஸ்க்கு இந்த முதல்ல பீஸ்ட இங்க இருந்து காப்பாத்தணும், அதுதானே, இது எப்படி இங்க இருந்து காப்பாத்துறது, இதோட செயின் எல்லாம் அந்த செவுத்துல ஜாயிண்ட் ஆயிருக்கு, அப்படின்னா இங்க இருக்கிற மாஸ்டரை கொண்டா சரியாயிரும், நீ இந்த இடத்துக்கு மாஸ்டரா அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த முதல்ல பீஸ்டோ, கண்ணு நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி இங்க எல்லாம் பீஸ்ட் எல்லாம் இருந்தது கண்ணு அப்படின்னு அதை சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, அப்படின்னா நீங்க வர்றதுக்கு முன்னாடி இங்க நிறைய பீஸ்ட் எல்லாம் இருந்திருக்கு, அப்படின்னா நீ இங்க மாஸ்டர் கிடையாது, இங்க வேற ஒரு மாஸ்டர் இருக்கான், அந்த மாஸ்டரை கொண்டா உன்னை இங்க இருந்து ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு அந்த முதல்ல பீஸ்டோ, என்ன கண்ணு சொல்ற, அப்படின்னா இங்க இருந்து என்ன காப்பாத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கா கண்ணு அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, ஆமா இங்க இருந்து உன்னை காப்பாத்தலாம், அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, அப்படி நான் உன்னை இங்க இருந்து காப்பாத்துனா நான் சொல்ற எல்லாத்தையுமே நீ கேப்பியா. அதுக்கு அந்த முதல்ல பீஸ் சொல்லுவோம், கண்ணு நீ என்ன இங்க இருந்து காப்பாத்துற மட்டும் போது கண்ணு, நீ என்ன சொன்னாலும் நான் கேப்ப கண்ணு, என்ன இங்க இருந்து காப்பாத்து கண்ணு, ஆனா நீ என்ன இங்க இருந்து காப்பாத்தாம இதெல்லாம் சும்மா காமெடி பண்ணிட்டு இருந்தனா அதுக்கப்புறம் நடக்க போறதே வேற கண்ணு, உன்னை என்கிட்ட யாராலுமே காப்பாற்ற முடியாது கண்ணு, அதனால ஒழுங்கா என்ன செயின்ல இருந்து என்ன காப்பாத்து கண்ணு அப்படின்னு அந்த முதல்ல போய் சொல்ல, நம்ம ஹீரோவா ஐடியா சொல்லுவார் பாருங்க, நான் இங்க இருந்து போய் அந்த மாஸ்டரை கொல்றேன், அந்த மாஸ்டரை கொன்னா இந்த டஞ்சன் கேட்டு ஃபுல்லாவே கொலாப்ஸ் ஆகும், அப்படி இந்த பில்டிங் எல்லாம் இடிஞ்சு விழுந்ததுக்கு அப்புறம் அந்த சங்கிலியால இந்த பில்டிங்கை பிடிச்சி வச்சிருக்க முடியாது, அந்த சங்கிலி ரிலீஸ் ஆயிரும், அதே நேரத்தில் நம்ம ஷேடோ டஞ்சனுக்குள்ள எஸ்கேப் ஆயிரும், இதுதான் என்னோட பிளான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அதை கேட்டுட்டு அந்த முதல்ல பீஸ்டோ, கண்ணு வேற லெவல்ல இருக்க கண்ணு பிளானு சூப்பர் கண்ணு அப்படி சொல்லிட்டு இருக்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம பெரு சொல்லுவான் பாருங்க, சின்னையா என்ன சின்னையா இது, என்னையா சின்னையா அந்த பீஸ்ட் கிட்ட விட்டுட்டு போறீங்க, நானும் உங்க கூட வரேன் சின்னையா, கூட்டு போக சின்னையா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த முதல்ல பீஸ் சொல்லுவோம், என்ன கண்ணு வந்ததுல இருந்து சும்மா காதுக்குள்ள ஈ மாதிரி கத்திக்கிட்டே இருக்க, கொஞ்சம் அமைதியா இருக்கண்ணு அப்படி சொல்ல, அதுக்கு நம்ம வெறும் டென்ஷன் ஆயிட்டு, என்னது என்ன பார்த்து ஈன்னு சொல்றியா, என்னோட ஃபுல் பவரோட ஃபுல் ஃபார்மோட நான் இங்க நின்னு வச்சுக்கேன், நீ எல்லாம் என் முன்னாடி ஒரு செகண்ட் கூட நிக்க முடியாது, அடிச்சு துண்டு துண்டாக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன், என் பவர் தெரியாம நீ பேசிட்டு இருக்க, இப்ப என் நேரம் என்கிட்ட என்னோட பவர் இல்ல, அதனாலதான் உன்ன மாதிரி புள்ள பூச்சினா வாய் பேசுது அப்படின்னு நம்ம வெறும் கோவமா அதை திட்டிட்டு இருக்க. அப்புறமா அந்த மேஜிக் பீஸ்ட் அந்த பக்கம் நம்ம ஹீரோ போயிட்டு பாரு பாத்தீங்களா, அவரை கூப்பிட்டு சொல்லுவோம்,
இங்க பாரு கண்ணு, நீ தோத்தனா நான் கடைசி வரைக்கும் இங்கே மாட்டிக்கிட்டு சாகணும் கண்ணு, அதனால கொஞ்சம் சீக்கிரம் ஜெயிச்சிட்டு வா கண்ணு அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோவோ புரியுதுடா, நாங்க ஜெயிச்ச உடனே நீங்க அந்த ஷேடோ டஞ்சனை ஓபன் பண்ணி உள்ள போக பாருங்க அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் அந்த முதல் பீஸ்டோ நம்ம ஹீரோ பார்த்து நினைக்கும் பாருங்க மனசுல, டே அயன்பாடி நீ என்னடா சொன்ன, உடம்பு பலமா இருந்தாதான் நம்ம எல்லாத்தையுமே ஜெயிக்க முடியும், பலசாலி மட்டும்தான் இங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த. ஆனா இங்க பலவீனமான மனுஷங்க எல்லாம் நம்மளை விட பயங்கரமான விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்களேடா. அதுவும் அந்த பையனோட முகத்தை பார்க்கும்போது அந்த பையன் ரொம்ப நம்பிக்கை கொடுக்குறான்டா எனக்கு, அவன் என்னை விட ரொம்ப பவர்ஃபுல் மாதிரி என் கண்ணுக்கு தெரியுறான்டா, அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குடா, அவன் ஜெயிச்சுட்டு வருவான் கண்ணு அப்படின்னு அந்த மேஜிக் பீஸ்ட் மனசுல யோசிச்சுட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோவை காட்டுவாங்க பாருங்க, கோபத்துல ஓங்கி ஒரு குத்துவார் பாருங்க. அந்த குத்துல அந்த பக்கம் அந்த பெரிய ஸ்டாச்சு மாதிரி இருக்கும் பாருங்க, அது அப்படி சுழியா நொறுங்கி தள்ளிரும். அப்புறம் நம்ம ஹீரோவும் இசிலும் 2 பேரும் சேர்ந்து அங்க இருக்கிற நிறைய ஸ்டாச்சுவை அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ சொல்லுவார் பாருங்க, இன்னும் இங்க ஒரே ஒருத்தன் தான் மிச்சம் இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கிற பாஸை காட்டுவாங்க பாருங்க. அவன் பேரு, அவன் தலைக்கு மேல டைட்டிலா இருக்கும் பாருங்க, கல்லறையின் வார்டன், பேரு சிக்கா அப்படின்னு சொல்ல பாக்குறதுக்கே ஒரு மாதிரி பயங்கரமா இருப்பான். அப்புறமா அந்த சீனை அங்கேயே கட் பண்ணி சிறிது நேரத்திற்கு முன்பு அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ அந்த முதல் பீஸ்ட் கிட்ட பேசிட்டு இருப்பார்ல, அந்த இடத்துல பெரிய அந்த ஷேடோ டஞ்சன் கேட்ட ஓபன் பண்ணிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, இங்க பாரு முதலவாயா, கவனமா கேளு, நாங்க 2 பேரும் அங்க போய் அந்த பாஸை கொள்றோம், அதை கொன்னதுக்கு அப்புறம் உன்னோட சங்கிலி ரிலீஸ் ஆயிரும், உன்னோட சங்கிலி ரிலீஸ் ஆன உடனே நம்ம எல்லாருமே சேர்ந்து குடுன்னு அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள ஓடி போயிடணும், சரியா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த முதல்ல போய் சொல்லணும், கண்ணே அப்படி நீ அந்த பாஸை கொண்டாலுமே என்னோட சங்கிலி என் கூடயே வருமா கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு நம்ம ஹீரோவோ, அது எனக்கு தெரியல, அது நான் அந்த பாஸை கொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த முதல்ல போய் சொல்லும், கண்ணே உன் பிளான் எல்லாம் தோத்துருச்சுன்னா அப்புறம் என்ன கண்ணு பண்றது அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, என்கிட்ட இன்னொரு பேக்கப் பிளான் இருக்கு, அதனால நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. அதுக்கு அந்த முதல்ல போய் சொல்லும், அப்படியா கண்ணு, சரி கண்ணு, எது எப்படியோ இந்த இடத்துல இருந்து நான் தப்பிச்சா போதும், வேற எங்கேயாச்சும் போகணும் கண்ணு அப்படின்னு அந்த முதல்ல போய் சொல்லிட்டு இருக்க. அப்படி அங்க கட் பண்ணி பிரசன்ல காட்டுறாங்க, அந்த டஞ்சன் பாஸ் கூட நம்ம ஹீரோ சண்டை போட போயிருப்பார்ல, அங்க சண்டை நடக்குது பாருங்க. அந்த டஞ்சன் பாஸ் செம பவர்ஃபுல்லா ஓடி வந்து ஓங்கி ஒரு குத்து விடுவான் பாருங்க, அந்த இடமே சும்மா புயல் கிளம்பும். நம்ம ஹீரோ அந்த அட்டாக்ல இருந்து டார்ஜ் பண்ணிட்டு போயிட்டு செம ஸ்பீடா ஓடி வந்து அந்த டஞ்சன் பாஸ சரசரன்னு வெட்டி வீசுவாரு. வெட்டி வீசிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தா அவனுக்கு ஒண்ணுமே இருக்காது. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, ச்சே என்ன இவனுக்கு ஒண்ணுமே ஆகலையா, நான் நினைச்சதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான், இப்ப என்ன பண்ணலாம், இரா வரண்டா அப்படி நம்ம ஹீரோ அவரோட ரூலர்ஸ் கார்டை யூஸ் பண்ணி அந்த டேகரை வேகமா அட்டாக் பண்றதுக்காக வர வைப்பாரு பாருங்க. அவங்கிட்ட அது வேகமா போகும், பார்த்தா அவன் அதை அசால்ட்டா தட்டி விட்டுருவான். நம்ம ஹீரோ அதை பார்த்து செம்ம சாக்காயிருவாரு. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவார் பாருங்க, இப்ப வேற வழியே இல்ல இசில், நம்ம பாட் ஸ்கில்ல யூஸ் பண்ணலாம் வா அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோன்னே இசில் செம்ம காப்பி ஆயிருவாங்க. அப்புறம் இசில் சொல்லுவாங்க பாருங்க, ஐய் ஜாலி, ஒரு வழியா கடைசியா என்னோட சின்னமோன சுகோ என்னோட பவர் யூஸ் பண்ண ஒத்துக்கிட்டாரு, இப்ப நான் அவருக்காக என்னோட ஃபுல் பவரையும் கொடுக்க போறேன் அப்படின்னு நம்ம இசில் அவங்களோட ஃபுல் பவரை கொடுப்பாங்க பாருங்க. அப்படி அவங்களோட பவரை எடுக்க நம்ம இசில் அப்படி வேற மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆவாங்க. மொத்த பவரையும் நம்ம ஹீரோக்கு கொடுக்க நம்ம இசில் டயர்ட் ஆகி அப்படியே குப்பிடப்படுத்துக்குவாங்க. நம்ம இசிலுக்கு மொத்த பவரும் போயிருமா, நம்ம ஹீரோ அப்படியே ஒரு ஜம்ப் அடிப்பார் பாருங்க. அந்த மொத்த பவரும் நம்ம ஹீரோ கிட்ட போகும். அந்த பக்கம் பார்த்தா அந்த பாஸ் நிப்பான், அவன் அப்படியே ஓங்கி கையில குத்த வருவான் பாருங்க. அப்ப நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பாரு, இப்ப என்னோட மொத்த நம்பிக்கையும் இந்த இசிலோட பவர்ல தான் இருக்கு, இந்த ஒரு அட்டாக்ல அவன் தோக்கலனா என் நிலைமை ரொம்ப மோசமாயிரும், இசிலோட பவர் எனக்கு உதவி செய்யுமா செய்யாதா பார்க்கலாமா அப்படின்னு ஓங்கி ஒரு குத்து விடுவார் பாருங்க. விட்ட குத்துல அவ்வளவுதான், அந்த இடமே சும்மா கத்தி கலங்கிரும், அந்த பாஸ் செத்து போயிருவான். அப்படி இந்த பக்கம் பெருவை கட்டுறாங்க, அவன் அப்படி முழிப்பான், என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்தா அந்த பிரமிட் அப்படி இடிஞ்சு விழுந்துட்டுமா. அப்போ அந்த முதல்ல பீஸ் சொல்லு பாருங்க, கண்ணு அப்படின்னா அந்த பையன் சாதிச்சிட்டானா, அந்த டஞ்சன் பீஸ்டா கொண்டுட்டானா கண்ணு, சூப்பர் கண்ணு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சங்கிலியோட ஜாயிண்ட் எல்லாம் அந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்ததுல கலந்து கீழே வந்துடும். எல்லா ஜாயிண்ட்டும் வரிசை கீழே உள்ள நம்ம பேரு சொல்லுவான் பாருங்க, டே முதல்ல வாயா வாடா டஞ்சன் கேட்டுக்குள்ள போலாம் வாடா அப்படி சொல்லிட்டு இருக்க. அப்படியே அந்த முதல்ல பீஸ்ட் மனசுல யோசிச்சுக்கிட்டே நடந்து வரும் பாருங்க, நான் ஒரு வழியா ஃப்ரீ ஆயிட்டேன் கண்ணு, இதுக்கு மேல என்னை எவனுமே அடைச்சு வைக்க முடியாது, நான் காட்டுல ரொம்ப சுதந்திரமா சுத்திட்டு இருந்தேன் சின்ன வயசுல, அந்த வாழ்க்கையை என்கிட்ட இருந்து பிடிங்கி இந்த மாதிரி சங்கிலியில கட்டி வச்சு என் வாழ்க்கையை அழிச்சிட்டான் அந்த அயன்பாடி மோனாருக்கு பையன்,
இனிமே என்னோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்க போகுது கண்ணு அப்படின்னு அந்த முதல்ல பீஸ்ட் சந்தோஷமா அந்த ஷேடோ டஞ்சனுக்குள்ள போலான்னு போயிட்டு இருக்கும் பாருங்க. அப்பன்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணிவெடியா வைக்கிறாங்கடா. அந்த மாதிரி அந்த சங்கிலியோட ஜாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே வேகமா வந்து அந்த முதல்ல பீஸ்டோட நெஞ்சிலே ஒரு குத்தும் பாருங்க. அதை பார்த்துட்டு நம்ம பெறுவோ, டே முதல்ல பையா என்னாச்சுடா உனக்கு அப்படியே கத்திட்டு இருக்கும். அந்த முதல்ல பீஸ்டோ செம்ம டென்ஷன் ஆயிடும். என்ன கண்ணு இது சங்கிலி திரும்ப என்கிட்டே வந்துருச்சா? அந்த அயன்பாடி கூட வந்து அந்த மந்திரவாதி பயங்கரமான மந்திரத்தை போட்டிருக்காங்க கண்ணு. எனக்கு செம்ம கோவம் வருது கண்ணு. ஒண்ணு நான் இங்க சாகணும், இல்லைன்னா அந்த சங்கிலியை பிச்சு போட்டு நான் வரணும். இதுல ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணுதான் நடக்கணும் கண்ணு அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு அந்த முதல்ல பீஸ்ட் கத்திட்டு இருக்க. திடீர்னு இன்னொரு சங்கிலியோட ஜாயிண்ட் பறந்து வந்து அட்டாக் பண்ண வர குறுக்க நம்ம ஹீரோ பறந்து போய் அந்த சங்கிலியோட ஜாயிண்ட்டை கிக் பண்ணுவார் பாருங்க. அந்த கிக் பண்ணதுல நம்ம ஹீரோக்கு பயங்கரமா அடிபட்டுருங்க. அதை பார்த்துட்டு நம்ம பெறுவோம், சின்னையா உங்களுக்கு ஒன்னாலே சின்னையா என்னாச்சு சின்னையா அப்படி சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ, என்னடா இந்த சங்கிலியோட ஜாயிண்ட் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது, இதை தடுக்க முடியலையே என்னால அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு ஜாயிண்ட் செம்ம ஷார்ப்பா இருக்கும் பாருங்க. அது வேகமா வர நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, என்னடா இதெல்லாம் திரும்ப வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு, இதோட மேஜிக் பவர் ரொம்பவே அதிகமா இருக்கு, இதை எப்படி நான் தடுத்து நிப்பட்டுறது, அப்படின்னா இதோட டைரக்ஷனை தான் நான் மாத்தி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோ டஞ்சன் எல்லாம் ஓபன் பண்ணி விடுவார் பாருங்க. ஓபன் பண்ணி அங்க நேரம் அட்டாக் பண்ண வர அந்த ஜாயிண்ட் எல்லாத்தையுமே திரும்ப மிதிச்சு டைரக்ஷனை மாத்தி விடுவாரு. அது அப்படியே அந்த ஷேடோ டஞ்சனுக்குள்ளே போயிடும். அந்த டைரக்ஷன் மாதிரி ஷேடோ டஞ்சனுக்குள்ள போய் அந்த டஞ்சன் முழுக்க அப்படி பரவும் பாருங்க. எல்லா பக்கமே அந்த சங்கிலி அவ்வளோ வேகமா பரவும். அதை பார்த்துட்டு அந்த முதல்ல பீஸ்டோ, சங்சுகோ கண்ணு என்ன கண்ணு பண்ற, நீ என்ன பண்றன்னு எனக்கு புரியலையே கண்ணு அப்படின்னு அந்த முதல்ல பீஸ்ட் கேட்க நம்ம ஹீரோ சொல்லுவாரு, நான் சொன்ன மாதிரி தான் உன்னை இங்க இருந்து காப்பாத்தி அந்த சங்கிலியிலிருந்து விடுவிச்சு நான் உன்னை இங்க இருந்து கூட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த சங்கிலியை ஓங்கி அடிச்சு காலால மிதிச்சு டைரக்ஷன் எல்லாத்தையுமே மாத்தி விட்டு ஷேடோ டஞ்சனுக்கு அனுப்பி விடுவாரா. அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிரும். நம்ம ஹீரோ சொல்லுவாரு, இப்படியே நான் அடிச்சிட்டு இருந்தேன்னா என்னோட எலும்பெல்லாம் நொறுங்கிரும், இதுக்கு மேலேயும் என்னால தாக்கு பிடிக்க முடியுமான்னு தெரியலையே அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ பார்த்து ஒரு சங்கிலி வருமாருங்க. உருக்க அந்த முதல் பீஸ்ட் தடுத்து நிப்பாட்டி டைரக்ஷன் மாத்தி விட்டுரும். அப்ப அந்த முதல் பீஸ்ட் நம்ம ஹீரோ பார்த்து சொல்லும் பாருங்க, எனக்கு இப்ப தெரியுது கண்ணு எதனால ஷேடோ மோனார்க்கு தனியா நின்று மற்ற எல்லா மோனார்க்கையும் தோக்கடிச்சான்னு. உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் மன ஊர்தி ரொம்பவே அதிகம் கண்ணு. நான் இப்ப சொல்றேன் கண்ணு, இப்ப கடைசியா இருக்க இந்த பிரச்சனைய நீ மட்டும் இல்ல கண்ணு, நானும் உன் கூட சேர்ந்து நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா நின்று இந்த பிரச்சனையை முடிச்சு வைப்போம் கண்ணு. அதாவது நீதான கண்ணு யங் மோனார்க்கு வெறு சொல்லுவானே, சின்னையா என்னோட சின்னையா கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல பீஸ்ட் கத்துவான் பாருங்க. அந்த இடமே சும்மா அதிரும். அப்படியே அந்த சங்கிலியோட எல்லா மனையும் நம்ம ஹீரோவையும் அந்த முதல்ல பீஸ்ட் இருக்கிற இடத்தையும் பார்த்து வேகமா வரும் பாருங்க. ரெண்டு பேரும் அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. அப்படியே அங்க கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம இசில காட்டுறாங்க. நம்ம இசில் மயங்கி இருப்பாங்க பாத்தீங்களா, அப்படியே மெதுவா கண்ணை முழிச்சு எந்திரிச்சு நிக்க. நம்ம பேரும் இசில பார்த்து கேட்பான், என்ன இசிலே எந்திரிச்சிட்டியா? அதுக்கு இசில் சொல்லுவாங்க, என்ன பேரு என்னாச்சு பேரு, நான் என்னோட ஃபுல் பவர் என்னோட சின்ன மோனாருக்கு சூகாக்கு கொடுத்தேன், அப்புறம் நான் மயங்கி விழுந்துட்ட பேரு, சின்ன மோனாருக்கு இப்ப நல்லா இருக்காரா, அவர் எங்க இருக்காரு பேரு அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம பேரு சொல்லுவான், ஏ சத்தம் போடாத இசிலு, என்னோட சின்னையா இப்பதான் பயங்கரமா சண்டை போட்டு தூங்கிட்டு இருக்காரு, நீ சத்தம் போட்டு எழுப்பிடுவ போல அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு இசில் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தா ஷேடோ டஞ்சனுக்குள்ள தூங்கிட்டு இருப்பாரு. சரி அந்த முதல்ல பீஸ்ட் எங்கடா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த முதல்ல பீஸ்ட் மடியில தாங்க தூங்கிட்டு இருக்காரு. அந்த முதல்ல பீஸ்டும் பயங்கர டயர்ட் ஆகி தூங்கிட்டு இருக்கும். அந்த முதல்ல பீஸ்ட் நம்ம ஹீரோவை தலைவனா ஏத்துக்குச்சு போலயே. அப்புறம் ஸ்கிரீன் வரிசையா பாக்க பாருங்க, நீங்க உங்களுக்கு கொடுத்த டாஸ்க முடிச்சிட்டீங்க, நீங்க லெவலப் ஆயிட்டீங்க, உங்களுக்கு ரிவார்டு வந்திருக்கு, எடுத்துக்கோங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோ தான் தூங்கிட்டு இருக்காரு. அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ணா இந்த பக்கம் ஹண்டர் அசோசியேஷன் பில்டிங் காட்டுறாங்க. நம்ம சவுல் தாங்க, நம்ம ஷேடோ மோனார்க் சங் ஜின்வு அவரோட போட்டோ பார்த்துட்டு யோசிச்சுட்டு பாருங்க, ஜின்வு நீங்க இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் பூமியில ஏதோ நடக்குது, புதுசா டஞ்சன் கேட்லாம் ஓபன் ஆயிடுச்சு, இங்க விசித்திரமா நிறைய விஷயம் நடக்குது. அது மட்டும் இல்லாம முதல்ல நான் உங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும். நீங்க நல்ல வேளை எனக்கு அந்த பழைய மெமரி கொடுத்தீங்க. நீங்க அந்த பழைய மெமரி எனக்கு கொடுக்கலனா நான் இந்த மாதிரி ஹண்டர் அசோசியேஷன் உருவாக்கி இருக்க முடியாது, இந்த மாதிரி ஹண்டர்ஸ் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி நான் நல்ல நிர்வாகமும் பண்ணிருக்க முடியாது. அதனால நான் உங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும். ஆனா நான் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த பாஸ்ட் வாழ்க்கையில இந்த ஸ்டார் பவுடர் அப்படின்ற ஒரு விஷயமே இல்ல. ஆனா இப்ப இருக்க இந்த பிரசன்ட் வாழ்க்கையில இந்த ஸ்டார் பவுடர்ன்ற விஷயத்த ஒருத்தர் கண்டுபிடிச்சு
அது எல்லாத்திட்டையும் பரப்பிட்டு இருக்கான். ஆனா அந்த ஸ்டார் பவுடரை உருவாக்கி எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு இருக்குது அந்த ரீப்பர் கில்டோட வைஸ் சிஇஓ அந்த லீ தான். அவன் தான் இதெல்லாம் பண்ணான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா இதுக்கு பின்னாடி எல்லாம் யாரு இருக்காங்க, இவனுக்கு எப்படி இதெல்லாம் கிடைக்குது, அவனை கண்ட்ரோல் பண்றது யாரு, இதுக்கெல்லாம் பின்னாடி யார் இருக்காங்க, இதோட மாஸ்டர் மைண்ட் யாரு, இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த லீக் இருக்குது அப்படி நம்ம சவுல் மனசுல யோசிச்சுட்டு பாருங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னலங்க, நம்ம சவுல் ஒன்றும் முட்டாள் கிடையாது. இந்த லீ அப்படி விடுறதுக்கு, இந்த லீயை விட்டுட்டு இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நீ நிரபராதி போயிட்டு வான்னு விட்டுருப்பாங்க. இப்போ நம்ம சவுலோட ஐடியா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா. நம்ம சவுல் அப்படி பேசிட்டே டீ குடிச்சிட்டு இருக்க, டக்குன்னு பார்த்தா ஒரு போன் வரும் பாருங்க. அந்த போனை எடுத்துட்டு பேசுவாரு. ஹலோ சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அந்த பக்கம் போன்ல இருக்கிறவங்களோ என்ன மனுச்சுங்க சேர்மன் சவுல், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், டேரக்டா உங்களுக்கு போன் பண்ணிட்டேன் அப்படி சொல்ல, அதுக்கு சவுல் சொல்லுவாரு அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்க எந்த நேரமா இருந்தாலும் என்ன கூப்பிடலாம், நீங்க இந்த ஹண்டர் அசோசியேஷனுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அதெல்லாம் நான் இன்னும் மறக்கலங்க அப்படின்னு சொல்ல, அந்த பக்கம் யாரான்னு பார்த்தா நம்ம ஜிங்கோ தாங்க. ஜிங்கோ பேசுவான் பாருங்க, எனக்கு உங்க ஹண்டர் அசோசியேஷன் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம சவுலோ ஹெல்ப்பா, என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்க, என்னோட மாப்பிள்ள அவன் ஹண்டரா இருந்தாங்க, அவன் டஞ்சன் கேட்டுக்குள்ள போய் சண்டை போட போனா, ஆனா டஞ்சன் கேட் க்ளோஸ் ஆயிடுச்சு, அவன் டஞ்சன் கேட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க, காப்பாத்துங்க அப்படி சொல்லிட்டு அழுவானா. அதை கேட்டுட்டு நம்ம சவுலோ, என்னது உள்ள மாட்டிக்கிட்டது உங்களோட மாப்பிள்ளையா, உங்களோட மாப்பிள்ளனா நீங்க சொல்றது சூகவையா சொல்றீங்க அப்படின்னு நம்ம சவுல் செம்ம சாக்காய் பாப்பாருங்க. நம்ம ஜின்னுவோட பையன் தான் சூகோன்னு நம்ம சவுலுக்கு தெரிஞ்சிருக்கு போல, அதனாலதான் இந்த அளவுக்கு ரொம்ப சாக்காவாரு. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. அடுத்த எபிசோட்ல நம்ம சேடம் போனா ஜின்னுவை பத்தி ஒரு கதை இருக்கு. நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் ஒரு நாளைக்கு 2 எபிசோட் போடுங்க ப்ரோன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரியே நாளைக்கு 2 எபிசோட் வரப்போகுதுங்க. யாருக்கெல்லாம் 2 எபிசோட் வேணுமோ கமெண்ட்ல அராஷ் 2 எபிசோட் அப்படின்னு சொல்லுங்க. நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணாம போயிருங்க, மறக்காம லைக் பண்ணிருங்க. நான் எப்படி மறக்காம வீடியோ போட்டுட்டே இருக்கணும், அதே மாதிரி நீங்களும் மறக்காம லைக் பண்ணிருங்க. நீங்க லைக் பண்ணாதான் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சு நான் இதே மாதிரி நிறைய வீடியோ தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்பேங்க. அதனால மறக்காம லைக் பண்ணிருங்க. அடுத்ததா நான் போடுற எல்லா வீடியோக்கும் கமெண்ட்ல வந்து சப்போர்ட் பண்ற நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் இங்க ஸ்பெஷல் மென்ஷன் பண்றேன். பின்னி, ராகுல் சத்யபாமா, பெயின் உசுமாக்கி, நவீன், ககாசி, ராஸ், கிருஷ்ணா, லிங்கேஷ், நவீன், ஜெய் டூவு, தினேஷ், சுகன்யா கிருஷ்ணன், ரிஹ்லன், சிவகுமார், ஸ்ரீராம், யுவராஜ், சஞ்சய் சாமுவேல், ரிஸ்வா, கணேஷ் குமார், சிவசக்தி, தேசிங்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நன்றி. நான் இன்னும் நிறைய பேரை மிஸ் பண்ணியிருப்பேன். அவங்களாம் அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா மென்ஷன் பண்றேன், யாருமே கோச்சுக்கிடாதீங்க.